ரக்ஷனோட அப்பா. நான் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது நம்ம ஸ்கூலுக்கு தமிழ் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து தான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாரை கூப்பிடலாம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதான் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப அமர்க்கலமாக வந்திருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே அவ்வளோ டிப்டாப்பாக அவ்வளோ அழகாக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுவும் இந்த ஏவிபி ஸ்கூலில் பேரண்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு பேரண்ட்ஸ் டே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு தருணம். அதுக்கு நானும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ. எனக்கு அடுத்த ப்ரோக்ராமுக்கு டைம் ஆச்சு. தேங்க்யூ. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் வராரு. எனக்கு வணக்கம், நான் உங்க சூர்யா. எப்படி இருக்கீங்க? அதாவது நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே இந்த மாதிரி ஏவிபி ஸ்கூல்ல ஒரு பேரண்ட்ஸுக்கு தெரியா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அப்பாவும் அடிக்கடி சொல்லுவாரு, இந்த மாதிரி நல்லா படிச்சா நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த மாதிரி ஸ்கூல்ல படிச்சா இன்னும் நல்லா வரலாம் அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து சொல்லலாம். அன்பு பெரியோர்களே, அருமை தாயார்களே, இனிய குழந்தைகளே, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏங்க சிரிங்க, சந்தோஷமா இருக்க, நல்லா படிக்க வைக்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. வரட்டுமா? அடுத்து பருத்திகர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவர் வந்து அந்த எப்படி சொல்லி ஒரு சின்ன என்னப்பா, ஏய் உட்காரு, நல்லா இருக்கியா? என்னப்பா அப்படி டான்ஸ் ஆடுறியா இல்லையா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்குப்பா. அங்கே பழுவெல்லாம் கட்டி நான் ஏதோ மாரியம்மன் கோயிலில் ஃபங்க்ஷன் நினச்சேன். அப்புறம் சொல்ல தெரியுது பேரண்ட்ஸுக்கிட்டே தனியாக ஒரு ஃபங்க்ஷனு. அருமையா? அருமை. வரட்டுமா? தேங்க்யூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ், கைதி படம் அர்ஜுன் தாஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன் கிடைக்கிற மாதிரி இது ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ கிடையாது. கட்டத்தை விட்டு வெளியில தூக்கி வீசணும், சரியா? அப்புறம் இந்த ஏவிபி ஸ்கூல் கூட குவாலிட்டியான ஸ்கூலை காமிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. வேற யாருக்கு கூப்பிடலாம்? நம்ம தளபதி விஜய் கூப்பிடலாமா? இங்க சத்தமே பத்தலையே. நான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா. நன்றா, நன்றி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு ரசிகப்பட்ட சரி, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததா அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். வெரி குட். சர்க்கருக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, நம்ம வாழணும்னா எவ்வளோ வேணாம், எந்த நேரம் வேணாம், எப்போ வேணாம் நல்லா படிக்கலாம். அதுவும் இந்த மாதிரி ஏவிபி ஸ்கூல்ல படிக்கிறது ரொம்ப நல்லது. அது அடுத்ததா நம்ம கார்த்திக் சார் மாதிரி பேசலாமா? நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி. Hey, hey, hello, hi, hey,
beautiful, clever, right? I like this, right? Wow, இது கூட்டம் இது பேரண்ட்ஸ் மீட்டிங்கா இல்லை இது ஃபங்க்ஷனா? ஓ பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் நான் இன்னும் பார்த்ததில்ல. இங்கே வந்து வா Hey, Papa, you dance very well, eh? I like it, eh? Very handy. Wow. Okay, thank you, very, Hey, money, bye. Thank you so much for your fantastic performance, sir. ரோலக்ஸ் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்திருக்கும். அந்த கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உத்தமன் சார் பேசியிருப்பாங்க, அர்ஜுன் தாஸ், சூர்யா இவங்களாம் வந்திருப்பாங்க. அதே வேற கேரக்டர்லாம் வந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ உத்தமன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் அவர், அர்ஜுன் தாஸ் கேரக்டர் வந்து வினு சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா கேரக்டரில் வந்து நம்ம கவுண்டமணி சார் வந்து தான் எப்படி இருக்கும். இதுதான் நம்ம சின்ன கற்பனை. ஃபஸ்ட்டு